இந்த தீய மந்திரவாதிக்கு பச்சை நர மாமிசத்தை படைக்கிறாங்க. அந்த பச்சை நர மாமிசத்தை சாப்பிட்டு அந்த தீய மந்திரவாதி பக்கத்து நாட்டை கைப்பற்றணும்னு சொல்லி ஒரு உத்தரவை போடுறான். அதுக்கப்புறமா மன்னர்கள்லாம் பக்கத்து நாட்டோட போர் புரியுறாங்க. அந்த போர்ல எதிரிகளை வீழ்த்தி போர் வீரர்கள்லாம் கொண்டு ஒரு பெரிய குழியில அவங்க எல்லாத்தையுமே புதைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த நாட்டு மக்களை சிறை பிடிச்சு அவங்களை அடிமையாக்கி அவங்க நிலத்திலேயே அடிமைகளா வேலை பார்க்க வைக்கிறாங்க. இந்த பக்கமா அதுல தப்பிச்சு போன ஒரு போர் வீரன் காட்டுக்கு நடுவுல பசியில இருக்கும் போது அங்க இருக்க தண்ணியை குடிச்சு அவனோட பசியை போக்கிக்கிறான். அதுக்கப்புறமா அடிமை இருக்க மக்களை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஒரு காட்டுவாசிகள்கிட்ட போய் உதவி கேட்கிறான். அப்ப காட்டுவாசிகளோட ராணி இன மக்களோட நீ சண்டை போட்டு நிரூபிச்சு காட்டணும்னு சொல்லும் போது ஹீரோவும் அவங்க கூட சண்டை போட்டு அந்த வீரர்களை தோக்கடிச்சிடறான். இதனால ராணி நீதான் என்னோட மகளுக்கு சரியான கணவன் சொல்லிட்டு அவங்க மகளுக்கு இவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவனை அரசனாவும் ஆக்கிடுறாங்க. அப்படியே இந்த பக்கமா இவனோட நாட்டை கைப்பற்றின அந்த மன்னர்கள் இன்னொரு நாட்டை கைப்பற்றுறதுக்காக பக்கத்து நாட்டு கூட போர் புரிஞ்சுக்க இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவும் இதுதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு காட்டுவாசிகளை கூட்டிட்டு அந்த போர் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு காட்டுவாசிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கற்களை விட்டு அந்த வீரர்கள் மேல எரிகிறாங்க. இதனால பாத்தீங்கன்னா அவனுங்க நில குலைஞ்சு தடுமாறும் போது அந்த வீரர்களை அடிச்சு தாக்கி எதிர் நாட்டு மன்னர்களையும் படையினரையும் நம்ம ஹீரோ அழிச்சிடறான். அதுக்கப்புறமா அவனோட நாட்டு மக்களுக்கு விடுதலை கொடுத்து அவங்க நிலத்தை அவங்களுக்கே வாங்கி கொடுத்துறான்.